அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு வாங்கடா. செங்குட்ராயன் மலை சென்ற ஐடி பாய்ஸ் திடீரென விரட்டிய தேனீக்கள். ட்ரோன் கொடுத்த க்ளூ. 300 அடியில் முடிந்த சாகச பயணம். நீலகிரியில் பகீர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சேலாஸ் அருகில் அமைந்துள்ளது செங்குட்டுராயன் மலை. இது ஆபத்து நிறைந்த மலைப்பகுதி என்பதால் தடை செய்யப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பல டிராவல் யூடியூபர்கள் குன்னூர் செல்லும் போது செங்குட்ராயன் மலை பற்றிய வீடியோக்களை எடுத்து சாகச சுற்றுலாவிற்கு ஏற்ற இடம் என ஹைப் ஏற்றி விடுகின்றனர். இதை பார்க்கும் இளைஞர்கள் பலருக்கும் செங்குட்ராயன் மலை சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படும். அந்த அளவிற்கு இயற்கையின் அற்புதங்கள் நிறைந்த மலை அது. அதே சமயம் அதற்கு பின்னால் உள்ள ஆபத்து குறித்து உள்ளூர் வாசிகளை தவிர்த்து யாருக்கும் அதிகம் தெரிவதில்லை. அப்படி ஆபத்து தெரியாத ஒரு நண்பர்கள் குழு யூடியூப் வீடியோக்களை பார்த்து அங்கிருந்த உள்ளூர் நண்பரின் உதவியை கேட்டுள்ளது. ஆனால் அவருக்கும் ஆபத்து தெரிந்தும் சம்மதம் தெரிவிக்க சென்னை மற்றும் தருமபுரியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் இன்ப சுற்றுலாவிற்கு செங்குட்ராயன் மலைக்கு வந்துள்ளனர். இதற்கு நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் உதவ ஐடி துறையில் பல இடங்களில் பணியாற்றும் 10 இளைஞர்கள் சேர்ந்து மலையேற்றத்திற்கு செங்குட்ராயன் மலையில் அத்துமீறி நுழைந்துள்ளனர். செங்குட்ராயன் மலையில் இருக்கும் ஆபத்தை உணராத அந்த இளைஞர்கள் இயற்கையை ரசித்துக் கொண்டு பயணிக்க மலை உச்சியை நோக்கி சென்றுள்ளனர். அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் மலையில் இருந்த தேனீக்கள் திடீரென விரட்டி உள்ளன. தேனி விரட்டியதை பார்த்து பதறி அடித்த ஐடி இளைஞர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடி பதுங்கி உள்ளனர். ஆனால் சிறிது நேரத்திலேயே நிலைமை சரியாக நல்வாய்ப்பாக தேனி தாக்குதலில் இருந்து தப்பிய அந்த இளைஞர்கள் அடுத்தடுத்து ஒன்று கூடிய நிலையில் நண்பர்கள் குழுவில் ஒருவர் மட்டும் திடீரென மாயமாகி உள்ளார். உடனே பதறிப்போன மற்றவர்கள் காணாமல் போன இளைஞரை தேடி மலையில் அலைந்து திரிந்துள்ளனர். மலையில் கூக்குரலிட்டு அந்த நபரை அழைத்து பார்த்துள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் அந்த இளைஞர் கிடைக்கவில்லை. இதையடுத்து தடை செய்யப்பட்ட வனப்பகுதியினுள் சட்டவிரோதமாக நுழைந்த அந்த இளைஞர்கள் வேறு வழியின்றி காவல்துறையிடம் இரவு 7 மணி அளவில் தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர், மீட்பு வீரர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் காணாமல் போன அந்த இளைஞரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அன்றைய தினம் நேரம் கடந்து சென்றதாலும் இருள் மற்றும் அடர் வனப்பகுதி என்பதாலும் முதல் நாள் மீட்பு பணி தடைப்பட்டது. இதையடுத்து அடுத்த நாள் மீண்டும் மீட்பு பணியை அதிகாரிகள் செங்குட்ராயன் மலையில் காலையிலேயே தீவிரப்படுத்தினர். அதில் எங்கு தேடியும் அந்த இளைஞர் குறித்து ஒரு துப்பும் மீட்பு குழுவினருக்கு கிடைக்கவில்லை. இதையடுத்து தொழில்நுட்ப உதவியுடன் மீட்பு குழுவினர் காணாமல் போன நபரை தேட திட்டமிட்டனர். அதன்படி ட்ரோன் வல்லுநர் குழு வரவழைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தடை செய்யப்பட்ட வனப்பகுதியில் நடைபெற்றது. அதில்தான் மீட்பு குழுவினருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது. நண்பர்களுடன் இயற்கையை ரசிக்க அத்துமீறி வந்த காணாமல் போன இளைஞர் கண்டுபிடிக்கப்பட்டார். அவர் செங்குட்ராயன் மலை உச்சியிலிருந்து சுமார் 300 அடி பள்ளத்தில் சடலமாக கிடப்பதை ட்ரோன் கேமரா மூலம் மீட்பு குழுவினர் கண்டறிந்தனர். பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு இளைஞரின் உடலை மீட்டு குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு மீட்பு குழுவினர் அனுப்பி வைத்தனர். மலையேற்றத்தில் தவறி விழுந்த நபர் திண்டுக்கல் அருகே கோபால்பட்டியைச் சேர்ந்த பிரவீன் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆபத்தை உணராமல் தடை செய்யப்பட்ட மலை உச்சிக்கு அத்துமீறி நுழைந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனிடையே வழக்கு பதிவு செய்த கொளக்கம்பை போலீசார் உடலை மீட்டு விசாரணை செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து பேசிய போலீசார், இன்ஸ்டாகிராம் நண்பர்களான இந்த குழுவினர் பல பகுதிகளில் ஐடி துறையில் பணியாற்றி வந்துள்ளனர். குன்னூரைச் சேர்ந்த நண்பர் உதவியுடன் தடை செய்யப்பட்ட அடர்ந்த வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர். தேனீக்களிடமிருந்து தப்பிக்க முயன்று
300 அடி பள்ளத்தில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் 26 வயதான இளைஞர் பிரவீன்குமார். சாகச சுற்றுலா என்ற பெயரில் ஒரு சில யூடியூப் வீடியோக்களை பார்க்கும் இளைஞர்கள் இதுபோன்ற ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் என்றனர். தடை செய்யப்பட்ட கொளக்கம்பை செங்குட்டுவராயன் மலையேற சென்ற இளைஞர்கள் மாயமான நிலையில் அடுத்த நாள் 300 அடி பள்ளத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.